இவரோட பிளான்லேயே நிறைய ஷெடியூல்ஸ் மாறி இருக்கு. அதாவது ஏற்கனவே நாமக்கலுக்கு அப்புறம் இவர் சேலம் போகிறதா தான் திட்டம் இருந்ததாகவும், கரூருங்கிறது இடையில மாற்றப்பட்ட ஒரு செய்தியாகவும் சொல்கிறாங்க. அது எதுக்காகனா திமுகவினுடைய முப்பெருமிழா நடந்திருக்கு. அங்கே நடந்த கூட்டத்துக்கு நம்மளும் வந்து போட்டியாக கூட்டம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கரூர் அவர் திடீர்னு மாற்றிட்டதாகவும், அப்புறம் நாமக்கல் கூட்டத்தை முடிச்சுட்டு அவர் கரூர் வரதாகவும் பிளான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா 8:45 அவர் நாமக்கல்லில் பேசியிருந்துருக்கும் காலையில். ஆனால் தலைவர் என்ன பண்ணுறாரு, 8:50 தான் இங்கேருந்து ஃப்ளைட்டில் கிளம்பி 2:30 மணிக்கு தான் நாமக்கல் போகிறாரு. ஸோ நீ யோசிப்பார், இப்போது இந்த பொறுப்பின்மையை என்னன்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் வந்து உங்களை நம்பி அவ்வளோ கேடர்ஸ் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்து வருவீங்க, உங்களை எப்படியாவது பார்த்துடலாம், ஒரு தாட்டியாவது உங்கள் பக்கத்தில் நின்று செல்ஃபி எடுத்துடலான்னு ஒரு ஆசையில் அந்த கேடர்ஸ் வந்து காலையில் ஒரு 5 மணிலிருந்து அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் ரொம்ப சாவகாசமாக இங்கேருந்து கிளம்பி போயிருக்கிறீங்க. இதில் என்ன கொடுமை அப்படின்னா, மதியம் வர வேண்டிய விபத்து நடந்த இடத்துல ஒரு மதியம் வந்து பேசியிருக்கணும். ஆனால் அவர் வந்தது 7 மணிக்கு அப்படிங்கிற வந்திருக்காரு. அப்போ இப்போ வரைக்கும் வைக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, அவர் லேட்டாக வந்திருக்கிறார். ஓகே, பொதுவாக அரசியல் கட்சி கூட்டங்களில் இந்த மாதிரியான காலதாமதங்கள் இருக்கும். ஆனால் இவ்வளோ தூரம் லேட் இருக்காது. பட் குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து இதனால தான் லேட் ஆச்சுனாவது ஏதாவது ஒன்று சொல்லலை. அதான் அவங்க சொல்லலை. இன்றைக்கி வந்து எஃப்ஐஆர் வெளியாகிருக்கு. எஃப்ஐஆரில் காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் உள்ளே வரும்போதே நாங்கள் சொல்லிட்டோம், 100 மீட்டருக்கு முன்னாடியே க்ரௌட் அதிகமாகிடுச்சு, நீங்கள் இங்கேயே பேசுங்க, ஏன்னா இந்த க்ரௌடோடு உள்ளே போக வேண்டாம் அப்படிங்கிறக்காக காவல்துறை அறிவுறுத்தி இருக்கிறதாகவும், அதை வந்து புஷி ஆனந்தும் ஏற்பாட்டாளர்களும் தவிர்த்துட்டு நாங்கள் அங்கே தான் போய் பேசுவோம் அப்படின்னு வந்து வம்படியாக உள்ளே வந்து பேசியிருக்கிறாங்க. விஜய் வரும்போதுமே ஒவ்வொரு ஜங்ஷன்லேயும் அவரை வரவேற்கிறதுக்கு 2000 3000ன்னு தாவேகா ரசிகர்கள் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது, அவர்கள் வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. இவர் உள்ளே வரும்போதே தன்னுடைய பஸ்ஸோடைய ஷெட்டை க்ளோஸ் பண்ணி லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு, ஸோ யாருமே தன்னை பார்த்துட முடியாத அளவுக்கு ஒரு இதோடு தான் வந்திருக்கிறாரு. எங்கே வந்த தூரத்தில் வந்து இவரை பார்க்க முடியாமல் போயிருமோன்ட்டு அந்த கூட்டம் அப்படியே மைக்ரேட் ஆகி ஸ்பாட்டுக்கு வந்திருக்கு. ஒட்டுமொத்த கூட்டமும் ஒரு இடத்துல நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தள்ளுமுள்ளோட நின்றுருக்கு. இல்லை என்ன நீ சொன்ன மாதிரி ரொம்ப துர்பாக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, செத்தது குழந்தைங்க அப்படிங்கிறது. அந்த குழந்தைங்கள தூக்கிட்டு இந்த அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் அவர் ஹாஸ்பிட்டலில் வந்திருக்காரு. ஒரு அப்பா வந்து தன்னுடைய குழந்தைய தூக்கிட்டு வந்து, நான் வேலைக்கு போயிட்டேன், என் குழந்தை செத்து போச்சு அப்படின்னு தூக்கிட்டு வந்து அழுகிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்குலாம் ஈரக்குழலாம் நடுங்குது. இல்லை, நான் நேரில் பார்க்கும்போது என்னோட கண் கலங்குது. முக்கியமான வாரிசே இல்லாமல் போகுது அந்த குடும்பத்துக்கு. மனைவி இருந்திருக்கிறான், குழந்தை இருந்திருக்கான், யாருமே இல்லை. எப்படி அவன் அந்த ஃபஸ்ட்டு அவனே ஒரு சூசைட் மனநிலையில் தான் இருப்பான். அவன் இனிமேல் நம்ம வாழ தகுதியற்றவன், நம்ம ஒரு குற்றணவும் அவங்களுள்ள இருக்குது, நாம தான் இட்டு போய் சாவடிச்சிட்டோம் குழந்தைங்கள, இனிமேல் எப்படி நம்மளால் வாழ முடியும். ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. ரொம்பவே கொடுமையான பாதிப்பில் வந்து அவங்க இருக்கிறாங்க. இது நம்ம வந்து அப்படியே இறந்துட்டாங்கன்னு அப்படி விட்டுறவும் கூடாது. கவர்மெண்ட் இதுவும் நம்ம கணக்கில் எடுத்துக்க பண்ணிக்க வேண்டியது.